ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி வந்துட்டு எந்த தப்புமே பண்ணாமல் தண்டனை அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு நந்தினி யாருக்கிட்டையும் எனக்கு தன்னோட பர்த்டே இன்னைக்கு இப்படி கொண்டாடுங்க அப்படி கொண்டாடுங்கன்னு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த சுந்தரவல்லி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த நந்தினி சொல்லி தான் என் புள்ள சூர்யா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கோபமே வந்துட்டு இப்ப திரும்புது நந்தினி மேல. சும்மாவே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு நந்தினியை பிடிக்காது. இதுல வேற இந்த வீட்டோட இளவரசி மகாராணின்னு சொல்லவும் சுந்தரவல்லிக்கு மட்டும் இல்லைங்க, மாதவி சுரேகாவால ஏத்துக்கவே முடியல. என்னடா இது, நாங்க இருக்கும்போது இந்த நந்தினியை எப்படி வந்துட்டு இந்த வீட்டோட இளவரசி அறிவிக்க முடியும்? இதுக்கு மேல இந்த வீட்டுல இவ இருந்தா சரி வராது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் நந்தினி தான் இந்த வீட்டுக்கு சரியான ஆளு. வீட்டுக்கு சரியான ஆளை விட எனக்கும் என் தங்கச்சிக்கும் சரியான ஆளு, அப்பதான் நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடத்த முடியுன்றதுனால மட்டும்தான் நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க மாதவி சுரேகாவும். ஆனா இப்ப சூர்யா வந்து இந்த வீட்டோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு தலையில பட்டம் சுடுறதுனால மாதவிக்கு சமக்கவும் வருது. இதுக்கு மேல இவ இருந்தா சரி வராது, இதை வந்து இவளை இந்த வீட்டை விட்டு ஓட விட்டா மட்டும்தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மாதவி சுரேகா சுந்தரவல்லி 3 பேரும் இப்போ ஒன்னும் கூட்டு சேர்ந்துட்டாங்க. இவ்வளோ நாளாக வந்துட்டு சுந்தரவல்லிக்கு வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு சுந்தரவல்லிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்லிட்டு 3 பேர் கூட்டு சேர்ந்து நந்தினியை வந்து வீட்டை விட்டு அனுப்பணும். அப்படி இல்லைன்னா நந்தினியை பயங்கரமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பயமுறுத்தி ஆகணும். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே சரி வரும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க, இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சுந்தரவல்லி கூப்பிட்டு சரி வா அவளை எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிறந்த நாள் அதுமா அவளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா சுந்தரவல்லிக்கு அவ்வளோ ஆத்திரம், என்ன பண்ணாலும் எதனா எஸ் ஆகிட்டே இருக்கா, இதுக்கு மேலே இவளை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஜூஸ்ல வந்துட்டு அந்த மருந்து கலந்துடுறாங்க. இதை வந்துட்டு யார் பார்த்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பார்த்துடுறாங்க. எதையோ வந்துட்டு அம்மா கலக்குறாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஆனால் அது நந்தினிக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. குடிக்க போகும்போது நம்ம நந்தினி வந்துட்டு குடிக்கலான்னு போகும்போது நந்தினிக்கு என்ன டவுட்டாக இருக்குது, என்னடா இது இவங்க எடுத்து தான் தராங்களே அப்படின்ற மாதிரி டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சுந்தரவல்லி நம்ம நந்தினிக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால சரி அம்மா கையால் கொடுக்குறாங்க. அது விஷமாக இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போகும்போது சூர்யா சார் வந்து தட்டி விட்டுடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு இன்னும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இதில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸை வந்து கூப்பிடுவாங்க. என் மனைவியை கொலை பண்ணதுக்காக நான் வந்து கண்டிப்பாக தாய் குளத்தை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு போது சொல்லும்போது அருணாச்சலம் இருந்துட்டு வேணாண்டா விட்டுடுறா அப்படின்னு சொல்லும்போது, டேடி உங்களால் மட்டும்தான் அவங்க இவ்வளோ கெட்டு குட்டிச்சோரா போயிருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி அவங்கள அடக்கியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு அவங்கள வந்துட்டு அடக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்து நம்ம சூர்யா சாருக்கு வந்துட்டு இப்போதான் வந்துட்டு ஒரு உண்மை புரிய வருது. இவ்வளோ கேவலமாக ஆளா தன்னோட கையாலே கொலை பண்ண எவ்வளோ துணிஞ்சிட்டாங்க பாட்டாடி, இதுக்கு மேலே நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ் ஃபோன் போட்டு கூப்பிட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.